திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் கோவில் மலை மீது காலையில் அதாவது பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு நபர் 2 நபர் மேலே சென்று தரிசனம் செய்யலாம். ஆனால் கூட்டமாக மலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி இல்லை. 2 நாட்களாக திருப்பரங்குன்றத்தில் உச்சகட்ட பரபரப்பு நிலவி வந்த நிலையில் இன்று இயல்பு நிலைமைக்கு திரும்பியது திருப்பரங்குன்றம் பகுதி. காலையிலிருந்து அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்ற தகவல் வந்தது. தற்போது ஆனால் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு நபர் 2 நபர்கள் சென்று வழிபடலாம். இந்து அமைப்புகளுக்கோ கட்சிகளுக்கோ அனுமதி என்பது கிடையாது. பாதுகாப்பு பணியில் தடுப்பு வேலியில் போட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு இந்து முன்னணி அறப்போராட்டத்தின் காரணமாக அறிவிக்கப்பட்டது. நேற்று கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் கோவிலுக்குள் பக்தர்கள் சென்று அனுமதித்து சாமி தரிசனம் செய்தனர், வழிபட்டனர். திருப்பரங்குன்றம் முழுவதும் பல இடங்களில் கடைகளும் அனைத்து மூடப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் உணவகங்கள் போன்ற கடைகள் மூடப்பட்டிருந்தனால் பக்தர்கள் மிகவும் சிரமம் அடைந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை இந்து முன்னணிக்கு அறப்போராட்டத்துக்கு நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடந்து முடிந்தது. திருப்பரங்குன்றம் பகுதியில் அனைத்து கடைகளும் இன்று திறக்கப்பட்டு இயல்பு நிலைமைக்கு திரும்பியுள்ளது. அதாவது மலை உச்சியில் சாமி தரிசனம் செய்வதற்கு காலையில் கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் தற்போது பக்தர்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கூட்டமாக செல்லக்கூடாது. ஒரு நபர் 2 நபர்கள் சென்று சாமி தரிசனம் செய்யலாம். ஆனால் இந்து இயக்கங்களுக்கோ அல்ல கட்சிகளுக்கோ அமைப்புகளுக்கோ தடை என்பது இருக்கிறது.